ரொம்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அவ்வளோ இருந்தேன். பில்ட் பண்ண கேரியரை விட்டுட்டோமே கொஞ்சம் இருந்தால் கூட, பட் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. மற்ற சேனலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இதில் பண்ணணும், விஜய் டிவியில் பண்ணணும்னு அவ்வளோ பேர் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, ஆனால் இப்போது ரொம்ப சிம்பிளாக வந்துடுறாங்க த்ரூ சோஷியல் மீடியா. இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கம்மி தான், சம் நாஸ்டி கான்டென்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ ஒரு பேட் எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்ணுறோம். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுது, வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான். ஜஸ்ட் டு கெட் ஃபேம். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo durable exterior paint with Duro color technology. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ஒரு ரியாலிட்டி ஷோவில் நாங்கள் எடுத்தோம்னா காலையில் 7 மணிக்கு போனால் நெக்ஸ்ட் டே 7 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கணும். இட்ஸ் நாட் தட் சிம்பிள். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களால முடியுமா அப்படிங்கிறது தெரியல, கொஸ்டின் மார்க். அப்போ எவ்வளோ சேலரி மேம் இருந்துச்சு உங்களுக்கு? 300. ப்ரெக்னன்சியில் ஒரு டான்ஸ் பண்ணேன், அப்போது வைரலாக போச்சு. அதுக்கு நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்தேன். பட் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதே ரீல் பண்ணி தே வாண்ட் டு பி லைம் லைட்டில் இருக்கிறதுக்கே இந்த மாதிரி கன்சீவ் ஆகிறாங்க. ஒருவேளை மேபி நம்ம ஆக்டிவாகவே இருந்திருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணத்தில் தோணி இருக்கா? இங்கே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு எனக்கு நிஜமாவே இங்கே ஹாப்பியாக தான் இருக்குது. ஜோடியில் இவங்க இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் டஃப். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு மாதிரி பார்த்தாலே ஷி அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் போடணும் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் சீசன் ஆஃப் பிக் பாஸ் எனக்கு ஐயோ ப்ரோமோஸு கச்சமோச்சான்னு ஆல்வேஸ் ஷவுட்டிங் பார்க்கவே வேணாம். அப்படி ரொம்ப நெகட்டிவிட்டி தான் இதை கிரியேட் பண்ணுது. சுத்தமாக பிடிக்காத கண்டஸ்டன்ட் இவங்கள தான் ஏன் போட்டாங்க அந்த மாதிரி நினைக்கிறது யாரு? இந்த வாட்டர்மெலன் சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நான் போகலை, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரைன்னு வரும் இல்லையா? கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து நம்ம ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ரியாலிட்டி ஷோஸில் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வருவாங்க, நிறைய டான்ஸ் ஷோவில் வருவாங்க. ஸோ பயங்கரமான ஒரு டான்ஸர், ரொம்ப ஆக்டிவாக துருத்துருன்னு இருப்பாங்க. ஸோ எஸ், நம்ம கூட வந்து டான்ஸர் பிரியா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். ஹவு டஸ் இட் ஃபீல் ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி மீடியாவில் வர்றது, லைட்ஸு கேமரா அதெல்லாம் எப்படி இருக்குது? எஸ், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இட் ஃபீல் ஸோ நைஸ். ஒரு நல்ல வைப், பிடிச்ச யூஸ்வலாக ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் இது. அண்ட் ரொம்ப பிடிச்ச இடம் இல்லை, அந்த ஒரு இன்னர் சைல்டு ஒரு ஹாப்பியாக. ஆமாம், அது அப்படியே கொஞ்சம் வெளியில் வருது. எஸ் மேம். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ எஸ், ஐ எம் அ பிட் ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ கொஞ்சம் அந்த மாம் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் ஆல் தட். ஆக்சுவலி உங்களை நிறைய பேர் வலை விசி தேடுறாங்க. இவங்க வந்து பயங்கரமான டான்ஸர் ஆச்சு. அந்த டைமில் வந்து நிறைய சீசன்ஸில் மாறி மாறி வந்து நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ இயர்ஸ் வந்து கேப், உங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர். என்னோட ரீல்ஸ் சம் ரீல்ஸ் கொஞ்சம் வைரல் ஆச்சுன்னா கீழே எழுதுவாங்க, ஓ பிரியாக்கு உங்களுக்கு கல்யாணம் குழந்தை இருக்கா அப்படின்னு. ஐ காட் மேரிட் அண்ட் ஐ ஹாவ் 2 kids. 2 பொண்ணு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அவங்கக்கிட்ட பிஸியாக இருந்ததுனால ஐ டுக் அ பிரேக். அண்ட் எஸ், இப்போ கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் அவள் ஸ்கூல் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதில் சரி ஓகே, இந்த சோஷியல் மீடியாவில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் டுக் அ பிரேக். ஆனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக இருந்திருக்குல்ல. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் லைக் மானட மயிலடலேருந்து அதுக்கப்புறம் ஜோடி வந்தது, அதுக்கப்புறம் குக்கிங் ஷோ, அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கரியரை பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு சடனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேனிஷ் ஆகிடுச்சு. ஒரு ஒரு சராசரி வந்து விமனோட லைஃப் லீட் பண்ண. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும், 2 குழந்தை பெற்றுக்கணும், 2 பொண்ணு தான் வேணும்னு நிஜமாவே இது எப்படி சொல்லுவோம், மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நிஜமா ரொம்பவே எனக்கு இருந்தது அது. ஸோ அந்த மாதிரியே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் எனக்கு லைஃப் இருந்தது. பட் அதுக்கு இத்தனை பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு நான் நிஜமாக நினச்சி பார்க்கல. இப்போ இங்கே வரணும்னா கூட நான் மார்னிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வர முடியும். டப்புன்னு முன்ன மாதிரி கிளம்பி வர முடியாது. எனக்கு அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு சைடாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட, பட் ஸ்டில் இது எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் இருக்குது தட் ஐ வாண்ட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ். ரொம்ப இருந்துட்டேன்ல முன்ன, ரொம்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அவ்வளோ இருந்தேன். எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கேட்குறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் உங்களுக்கே ஒன்று தோணும் இல்லை, தட் யூ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிக்கும் போது, இப்போ ரீசெண்ட் கேம்பெயின்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அக்கௌண்ட்டில் அந்த கேஷ் விட ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஐயோ, அதுக்கு எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் எனக்கு இத்தனைக்கும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட். அவர் தான் சொன்னார், நீ பண்ணு,
why don't you do, you have you have a certain ஒரு career பின்னாடி இருக்கு, so why don't you start. I know it does take time, something I'm doing, so I'm happy about it. But yes, I கொஞ்சம் மிஸ் பண்றேன். அண்ட் அவ்வளோ தூரம் விட்டுட்டோமே, அவ்வளோ தூரம் பில்ட் பண்ண கேரியரை விட்டுட்டோமேன்னு கொஞ்சம் இருந்தா கூட, பட் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. ஸோ இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுதான். ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும், பட் இட்ஸ் ஓகே, டைம் ஆகட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். நீங்க உங்களோட அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல கூட இருந்தவங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் வந்து சீரியல்ஸ் போனாங்க, லைக் பிக் பாஸ் போறாங்க, நிறைய லைம் லைட்ல இப்ப இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பாக்குறப்ப ஒரு சைடு தோணு இருக்கும்ல, ஒருவேளை மேபி நம்ம ஆக்டிவாவே இருந்திருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணத்துல தோணி இருக்கா? தோணலன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப என்னை எஃபெக்ட் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, சரி இவ பாரு, நிஜமா இது நான் கேட்டிருக்கேன், நல்லா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டா, டசன்ட் ஹேவ் எனி, இது நிஜமாவே நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே இது கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் தான் தி அதர் சைடில், இது அப்படி தான் அது. ஸோ அப்படி இருந்திருந்தா மேபி அது இருந்திருக்கலாம். பட் எல்லாருக்கும் ஃபேமிலி லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தனை பேருக்கு நீங்கள் பார்த்துக்க முடியாதுல்ல. ஸோ அதுவும் இருக்குது. இது கூட இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா இருக்கும், பட் ரொம்ப ரியாலிட்டி இல்லை. இப்போ another 10 years நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் யூ டச் 45-50 யூ நீட் அ ஃபேமிலி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு இருந்தா கூட, பட் எனக்கு இங்கே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு எனக்கு நிஜமாவே இங்கே ஹாப்பியாக தான் இருக்குது. பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போது இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய பேருக்கு உள்ள வரத்துக்கு, பண்ணறதுக்கு எல்லாம். பட் அந்த டைமில் அத்தனை ஈஸி கிடையாது. அதனால இப்போ வரவங்களுக்கும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் ஈஸி. இப்போ இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு நான் விட்டுட்டேன். பட் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதே ரீல் பண்ணி எல்லாம் பிரெக்னன்சி காமிக்கிறதுக்கு ஒரு ரீல், அது ஆரம்பிச்சு இப்போல்லாம் அப்படி தெரியுமா, குழந்தைய பெற்றுக்கிறதுக்கே இந்த மாதிரி they get conceive and they want to give babies only for this social media. That is true. நான் நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டிருக்கேன், they want to be limelight-ல இருக்கிறதுக்கே இந்த மாதிரி கன்சீவ் ஆறாங்க. அது நான் கேட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சு. பரபரன்னு 2 பேரை பெற்றுட்டேன். அந்த டைம்ல எனக்கு அந்த டைம்ல நான் ரொம்ப ஆக்டிவ் வேற இன்ஸ்டாகிராம்ல. பட் அப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. நான் வந்துட்டு ஒரு பிரெக்னன்சியில் ஒரு டான்ஸ் பண்ணேன். ஐ திங்க் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரெக்னன்சியில் டான்ஸ் வந்துட்டு அப்போ வைரலாக போச்சு. அது மற்ற சேனல்ல நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அது வைரல்ன்ற வார்த்தையே எனக்கு தெரியாது. அப்போ பண்ணது வைரல் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த என் குழந்தை வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிஸ் 8 months இருக்கும்போதே செகண்ட் பேபி நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ அதுவுமே ஒரு ரீலா போட்டிருக்கலாமே. அவளை இது கரெக்டா இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தோணுது. பட் முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு இல்லை, தெரியல. அது மாதிரி இப்போ பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதுக்காக 3வது குழந்தை பெற்றுக்க முடியாது. பட் உங்களுக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியா பார்க்குறப்பவே நீங்கள் ஒரு 10 years பேக் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போயும் எவ்வளோ வந்து ஆக்சுவலி அது வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது நிறைய பேரை வந்து ஹார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்துட்டு 2 சைடும் தான். ஆக்சுவலி அதில் நிறைய இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் திங் தட் யூ கேன் ஏர்ன் த்ரூ சோஷியல் மீடியா. அது ரொம்ப நல்ல, உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா யூ டோன்ட் ஹாவ் டு புட் so much effort to get into a channel. முதல்லலாம் விஜய் டிவிக்குள்ளே வரத்துக்கு அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. பட் எனக்கெல்லாம் அத்தனை எஃபர்ட் போடல, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் கூப்பிட்டாங்க. பட் அவ்வளோ பேர் நிறைய கேட்பாங்க, நானுமே நிறைய கேட்டிருக்கேன். ஈவன் ஐ யூஸ் டு ஆஸ்க் ஃபார் சீரியல்ஸ், ஃபார் எனி சான்ஸ், எனிதிங் ஐ ஆஸ்க். ஓகே, பட் எஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் முன்னெல்லாம் வரத்துக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் நிறைய பேர், நிறைய மற்ற சேனலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இதில் பண்ணணும், விஜய் டிவியில் பண்ணணும்னு அவ்வளோ பேர் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, ஆனால் இப்போது ரொம்ப சிம்பிளாக வந்துடுறாங்க த்ரூ சோஷியல் மீடியா. ஒரு 2-3 ரீல் வைரல் ஆனால் போகிறோம், அது ஒரு நல்ல விஷயம் தான். உங்கள் கான்டென்ட் போகிறோம், நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் இல்லை உங்களோட கான்டென்ட் வந்துட்டு கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு நல்லா ஆக்டிவான ஒரு பப்ளிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கான்டென்ட் இருந்ததுன்னா you can get into any channel. அது ரொம்ப ஈஸியாக போயிடுது. பட் த சேம் டைம் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் அதர்ஸ் இல்லையா? இது இவங்களுக்கு கான்டென்ட் வருதுன்றதுனால it doesn't mean they can act, they can dance, they can sing, they can do everything. Content is different. You can do just 1 minute content, that is simple. But you have to spend your entire day in acting, in what to say, ஒரு ரியாலிட்டி ஷோலாம் நாங்கள் எடுத்தோம்னா காலையில் 7 மணிக்கு போனால் நெக்ஸ்ட் டே 7 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கணும். இட்ஸ் நாட் that simple.
பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களால முடியுமா அப்படிங்கிறது தெரியல, கொஸ்டின் மார்க். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது ஒரு லைட்டாக தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடுமோ. கொஞ்சம் கஷ்டப்படாமல் இது ஈஸியாக, இதுவும் அத்தனை ஈஸி கிடையாது, கான்டென்ட் நல்லா இருந்தால் தான் அத்தனை சீக்கிரம் வர முடியும். பட் நான் பார்க்குறேன் என்னோட கசின் பிரதரோட பசங்க, என்னோட சிஸ்டர் பசங்க, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நம்ம வந்து யூடியூப் பண்ணிடலாம், இப்போ அவங்களுக்கு மைண்ட்லேயே யூடியூப் பண்ணிடலாம், இன்ஸ்டாகிராம் பண்ணிடலாம், அந்த மாதிரி வருது. இட்ஸ் நாட் தட் சிம்பிள். நான் சொல்வேன், இட்ஸ் நாட் தட் சிம்பிள். அவ்வளோ இருந்தால் கூட அத்தனை சீக்கிரம் ஒரு ரீல் 2 ரீல் போயிட்டு இருந்ததுக்காக யூ கான்ட் சே தட் யூ கேன் பிகம் அ யூடியூபர் ஆர் அன் இன்ஃப்ளூயன்சர். அதுக்கு யூ நீட் டு டூ லாட் ஆஃப் ரீசர்ச். நீங்கள் நிறைய பேர் பார்த்தா தெரியும், நிறைய ரீசர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரீசர்ச் பண்ணி கான்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மாத்திரம்தான் அந்த மாதிரி ரீச் ஆக முடியும். நாட் ஃபார் எவ்ரி ஒன். சும்மா காமெடி பண்ணிட்டு சும்மா இது பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் போகுமான்றதுலாம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். ஸோ இட்ஸ் ஆன் தி போத் சைட் ஐ வுட் சே. ரெண்டு சைடும் இருக்கு, ஈஸியும் இருக்கு, டஃப்பும் இருக்கு. அண்ட் என்ன தெரியுமா, ஐ டோன்ட் லைக் திஸ் சும்மா ஒரு மாதிரி நாஸ்டி கமெண்ட்ஸ், நாஸ்டி போஸ்ட் எல்லாம் போடுறாங்கல்ல just to get fame. நிறைய பேரோட இது பாக்குறப்ப நம்மளுக்கே தெரியும், ஸ்டார்டிங்ல தே வாண்ட் இந்த மாதிரி ரொம்ப கிளாமரஸான போட்டோஸ் அது போடுறது கிடையாது, அது ஒரு ரீல்காகவோ இல்ல வந்து ஒரு லைக்ஸ்காகவோ they are starting likes and how can they lose their dignity? அவ்வளோ சீப் ஆயிடுச்சா உங்களுக்கு உங்க டிக்னிட்டி, உங்க மரியாதை உங்களுக்கு அவ்வளோ சீப் ஆயிடுச்சா? உங்க 4 பேர்கிட்ட இருந்து ஒரு லைக் கிடைக்கணுன்றதுக்காக ஏன் அத்தனை உங்களுக்கு லூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சம் டீசெண்டா போடுங்க, இன்ஃபர்மேட்டிவா போடுங்க. இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட் நிறைய இருக்கு, அதெல்லாம் நிஜமாவே நல்லா இருக்கு. பட் அது கம்மி தான், இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கம்மி தான். இந்த மாதிரி சும்மா சம் நாஸ்டி கான்டென்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எவ்வளோ ஒரு பேட் எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்றோம், அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுது, வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். அண்ட் உங்க பீரியட்ல ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள வரணும்னாலே இவங்க இதுல வந்துட்டாங்களா, ஜோடியில இவங்க இருக்காங்களா, சோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த காஸ்டிங்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் டஃப். சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. எனி ரியாலிட்டி ஷோ ஆகட்டும், they just see only their view, subscribers, something. They don't see the talent. அதுதான் எனக்கு தோணுது. Why do they have to people வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிக்னிட்டி லூஸ் பண்ணவங்களையே அவங்களுக்கு அத்தனை இம்பார்ட்டன். கொஞ்சம் நல்லா மரியாதை இருக்கிறவங்க, கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பீப்புள், அந்த மாதிரி யாரா போடலாம்ல. எந்நேரமும் ஒரு மாதிரி பார்த்தாலே ஷி அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் போடணும் அப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் சீசன் ஆஃப் பிக் பாஸ் எனக்கு I don't follow. First of all, I don't follow. Second of all, I just see, நான் கொஞ்சம் அந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதுனால I see the trailers and the comments and all. அது அவங்களோட இது சும்மா போஸ்ட் தான் பார்ப்பேன். ப்ரோமோஸ், ஐயோ ப்ரோமோஸ் கச்சமோச்சா ஆல்வேஸ் ஷவுட்டிங். ஆக்சுவலி எனக்கு பார்க்கவே வேணாம், அப்படி ரொம்ப நெகட்டிவிட்டி தான் இதை கிரியேட் பண்ணுறது இல்லையா, ஒரு பாசிட்டிவாவே இல்லை. பாக்குறவங்க எல்லாம் நிஜமாவே பாவமா இருக்கு. அதை யாரும் ஃபாலோ பண்றாங்களோ அதையும் அந்த இதையும் எடுத்து போஸ்ட் பண்றாங்களே, அவங்க நினைச்சாதான் இன்னும் பாவமா இருக்கு. இதெல்லாம் ஏன் பார்க்கணும்? அந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, பீப்புள் இதை இப்ப நம்ம அதை பத்தி பேசுறோம்ல, அதுக்காகவே போடுறாங்க போல இருக்கு. anything is a publicity. anything is a publicity. So உங்களுக்கு நல்லதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு நல்லதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை வியூஸ், எங்களுக்கு தேவை காசு, என்ன வேணா பண்ணு, எந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ சுத்தமா நல்லா இல்லை. சுத்தமா பிடிக்காத கண்டஸ்டன்ட் இவங்களதான் ஏன் போட்டாங்க அந்த மாதிரி நினைக்கிறது யாரு? இந்த வாட்டர்மெலன். ஓகே, சுத்தமா பிடிக்கல. வேற யாருமே எனக்கு தெரியல, இவரை மட்டும் வேற யாரும் பேர் தெரியாது எனக்கு, அவர் பேர் கூட தெரியாது. ஆனா எல்லா ட்ரெய்லர்லயும் அவர் தான் வராரு, அதனால தான் எனக்கு தெரியறது. மற்றபடி யாருமே எனக்கு தெரியல. எல்லாருமே கச்சமூச்சா கத்தின தொண்டை வலிக்காதோ, எதாவது சுடு தண்ணி தொண்டெல்லாம் கிழியாது. அதுக்காக ஏன் கத்தணும்? பாவமா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்க்குறோம். சும்மா ஒரு ரீல் பண்ணுறாங்க, என்னவா நீ என்ன கோமாளித்தனம்னா பண்ணலாம், பட் வந்து அந்த மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் மானட மயிலட போனது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு?
ஆக்சுவலி நான் நிஜமா சொல்லணும்னா எனக்கு எதுவுமே நான் ட்ரை பண்ணலங்க. எனக்கு ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட். எல்லா விஷயத்துலையும் ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட். நான் வந்துட்டு என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள்னு அப்படி தெரியுமா, எனக்கு வந்துட்டு என் வீட்டில் பாக்கெட் மணி தர மாட்டாங்க. இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு டூ ப்ரொமோஷனல் ஜாப்ஸ். அந்த டைம்லலாம் ப்ரொமோஷனல் ஜாப்ஸ் இருக்கும். இப்போலாம் ப்ரொமோஷனல் ஜாப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த டைம்லலாம் 300 rupees 400 rupeesக்குலாம் ப்ரொமோஷனல் ஜாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரி ஜாப்ஸ் என்ன மாதிரினா தெரியுமா, இப்போ ஒரு கம்பெனியோட ஆனுவல் டே அந்த மாதிரி நடக்கும். அந்த இடத்துல 4 பேர் நிக்க வைப்பாங்க கேர்ள்ஸ் சாரி கட்டி. வெல்கம் கேர்ள்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம். எஸ் ஐ யூஸ் டு டு ப்ரொமோஷனல் ஜாப்ஸ். அண்ட் ஏதாவது ஒரு மால்ல வந்துட்டு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஷாப்புக்கு வந்துட்டு அந்த மால்ல வந்துட்டு நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா 4 words எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அந்த மாதிரிலாம் யூஸ் டு டு. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரொமோஷனல் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவு salary மேம் இருந்துச்சு உங்களுக்கு? 300 4 hours 300 rupees. கால் டிரைவர்ஸ் மாதிரி தான். I was studying actually. I was doing my college அந்த டைம்ல, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அந்த டைம்ல. தேர்ட் இயர் காலேஜ் பண்ணும்போது தான் ஐ காட் இன் டு மானடா மயிலாடா. அப்போ என்னன்னாக்கா ஐ வென்ட் அது மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஜாப் தான். பட் அது வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த சியர் லீடிங்காக வந்துட்டு போயிருந்தேன். 300 rupees கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1500 எடுத்துட்டு. ஆமா 1 hour தான் பண்ணணும். நான் சொல்றது 2007 1 hour தான் பண்ணணும் ஃபைனல் இயர்ல. அப்போ நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒருத்தர் என்னை பார்த்துட்டு அவர் வந்துட்டு மானடா மயிலாடோட மேனேஜர். அவர் எனக்கு கேட்டார் நீங்க பண்றீங்களா அப்படின்னு. சரி ஓகே சும்மா ட்ரை. அப்போ நான் ஐ வாஸ் அ டான்சர். ஐ வாஸ் இன் டு அ டான்ஸ் ஸ்கூல். நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல இருந்தேன் ரொம்ப வருஷமா. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். டான்ஸ் ஸ்கூலுக்கு நிறைய ஷோஸ் பண்ணேன். ஓகே அப்போவே நான் டான்ஸ் ஸ்கூலுக்கே கிட்டத்தட்ட ஒரு 200 ஷோஸ் பண்ணியிருப்பேன். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து. ஸோ அதுலேருந்து பண்ணேன். அதுக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டு அப்போ பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. அப்போலேருந்து மாடமேலே விஜய் டிவி எனக்கு அவங்களே தான் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு. ஆனால் ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லாங்கிங் டு டூ சீரியல்ஸ். எனக்கு நான் அந்த டைம்ல பார்க்கப்போ எனக்கு நிறைய பேர் தெரியும். நீங்க ட்ரை பண்ணலையா சீரியல்ஸ்? ஏன்னா விஜய் டிவில அப்படியே பண்ணிருக்கலாமே. எனக்கு வராதுங்க ஆக்டிங். அப்படி இருந்தும் நான் இந்த சனா மீனாட்சிலாம் பண்ணி பாவம் அவங்களால என்னை திட்ட முடியல. ஆனால் எனக்கு சுத்தமா ஆக்டிங்கே அத்தனை வராது. ஆனா ரியாலிட்டி ஷோஸ் தான் நான் நிறைய பண்ணது அந்த டைம்ல இருந்து. ஸோ எனக்கு எதாவது பண்ணணும்னா ரியாலிட்டி ஷோஸ் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு எனக்கே தோணும். ஸோ சீரியல்ஸ் டிமாண்ட்ஸ் யுவர் டைம், லாட் ஆஃப் டைம். இருக்கோ இல்லையோ காலைல நீங்க போயிட்டு நைட் தான் விடுவாங்க. ஷார்ட் இருக்கும். பட் நமக்கு விஜய் டிவில வந்துட்டு கொஞ்சம் அது இருக்கு. வேணும்னா கூப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நமக்கு தெரியும். அப்போ நமக்கு வேணுங்கிறப்ப கூப்பிடுவாங்க. மற்ற விஜய் டிவில இருந்து வேற எந்த சேனல் போனாலும் இது ஒண்ணு இருக்கு. இருக்கோ இல்லையோ நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்கணும். இதனால இப்ப நீங்க இது பண்ண மாட்டேன்னு சொன்னால நிறைய ஏதாவது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நான் போகல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு எனக்கு அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ரொம்ப ஃபீல் பண்ணது இது. நம்ம இந்த அப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரைன்னு வரும் இல்லையா, அது வந்துட்டு நான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இஸ் நாட் இன் டு மீடியா. ஸோ ஹீ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஒரு ரீல்கே கொஞ்சம் மூஞ்ச காமிங்கன்னா அத்தனை வரமாட்டார். நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும் அவரை. ஸோ அவர் அத்தனை இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதை என்னை கூப்பிட்டாங்க கல்யாணம் ஆன புதுசில். அதுக்கப்புறம் இன்னொரு சீரியலும் கூப்பிட்டாங்க கல்யாணம் ஆன புதுசில். அதெல்லாம் எனக்கு பண்ண முடியல. அப்போ எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுறேன் அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. எஸ்பெஷலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை பண்ணியிருக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அது இருந்தது. எஸ். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சிங்லாம் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து திருப்பி பேக் டு மீடியா வரணுன்ற ஒரு இன்டென்ஷனா, இல்லை வெறும் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிறேன் அப்படின்றது போதுமா? அப்படி எப்படி சொல்றது, ஆக்சுவலி மீடியா வரணும்னு இன்டென்ஷன் இல்லைன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இருக்குதான். சீரியல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம சீரியல் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, மேபி கொடுக்கலாம். பட் நான் அது கேட்கல. ஆனால் ரியாலிட்டி கேட்டால் கொடுக்க. ஸோ ரியாலிட்டி தான் இந்த மாதிரி. பட் அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது. பட் தே ஜஸ்ட் வாண்ட் ஹாட் ஃபேஸஸ். இல்லை சம்மன் ஹூ இஸ் ஃபெமிலியர் இன் சோஷியல் மீடியா, நிறையா மில்லியன் வியூஸ் மில்லியன் லைக்ஸ் இருக்கிறவங்களை விட்டுட்டு, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களை விட்டுட்டு, why do they have to choose me? I totally understand that. பட் சும்மா கல் போட்டேன் சிக்கல ஒரு ட்ரை தான் பண்ணேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்காக நோ ரெக்ரெட்ஸ். அதுக்காக அப்படியே ரொம்ப இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூப்பிட்டா ஓகே, கூப்பிடலனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அதை நான் கூப்பிடலனாலும் ஓகே. சோஷியல் மீடியாவில் எஸ் ஐ எம் ட்ரைங். அது கூட அத்தனை சிம்பிள் இல்லைங்க. இட்ஸ் வெரி ஹார்ட். எல்லாமே எல்லாம்
எல்லாமே இருக்கு அதுல பாக்குறதுக்கு. யுவர் எடிட்டிங் ஹேஸ் டு பி யூனிக், யுவர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஹேஸ் டு பி யூனிக், ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கணும். அண்ட் ஒண்ணுமே இல்லைனாலும் அது வைரல் ஆகும். ஏன் வைரல் ஆகும்னு தெரியாது, அது எல்லாம் பண்ணியும் வைரல் ஆகல, ஏன் வைரல் ஆகல தெரியல. ஸோ கொஞ்சம் அதுவும் ரொம்ப டஃபா தாங்க இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி டஃப். என்ன தெரியுமா என்னோட ரீல்லாம் வைரல் ஆகுது, மாமியா போட்டா வைரல் ஆகுது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா அப்படி யாரும் போடுறது இல்ல இப்போ. அதுக்காக என்னென்ன மடிசார் கட்டினா கசகசன்னு கடுப்பா இருக்கு. ஸோ அந்த மாமி கண்டென்ட் தான் எடுக்குது. நம்மள ஒரு மாமியாவே குத்திட்டாங்க. நான் மாமி இல்ல, என்ன பார்த்தா மாமியா தெரியுது, ஆனா மாமி. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருந்திருக்கா? நம்ம விஜய் டிவில இவ்வளோ இயர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கோம், 3 சீசன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், பட் இதுக்கப்புறம் ஏன் நம்மளை கூப்பிடவே இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் தோணி இருக்கா? ஏன் அங்கேருந்து ஒரு கால் வரல, அப்படி ஏதாவது தோணி இருக்கு? கூப்பிட்டாங்க, பிகினிங் ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க. அப்போ நான் அத்தனை பெருசா எடுத்துக்கல. மேபி அதனால இப்ப கூப்பிடுறது இல்லை போல இருக்கு. லைக் ஐ செட், எஸ், அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் தருவாங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா நானும் அப்ப அவங்க கூடவே இருந்தேன். ஸோ அதனால எனக்கு நிறைய அப்ப கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ உங்களோட பண்ணவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆயிட்டாங்க, ஹீரோ ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஃப்ரம் பிக் ஸ்கிரீன் போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோவம் இருக்குல்ல, நம்மளுக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அந்த மாதிரி அப்படி கேட்குறேன். அவங்க கிடைச்சிருக்குன்னா அது அத்தனை சீக்கிரம் கிடைச்சிருக்காது. அவங்க அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. பிகாஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எதுவுமே அத்தனை சீக்கிரம் கிடைக்காது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சுனிதா, மைனா அவங்க எல்லாம் கூட தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் விடவே இல்லை. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கும் தெரியும். தே சாக்ரிஃபைஸ்டு சோ மச். ஸோ அத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. நம்ம அது பண்ணல, அதனால நமக்கு கிடைக்கல. ஸோ மேபி நான் பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கலாம். பண்ணாதது ஏன் தப்பு தான் இல்லையா, அது யாருமே தப்பு சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு இது இருக்கிறதுனால பிகினிங்ல நான் ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப் வேணும்னு ரொம்ப அதுக்கு டைம் கொடுத்ததுனால இதுக்கு கிடைக்கல. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டாகிராம், ஐ மீன் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், ஆக்டிவாக இருக்கிறேன். ஆனாலும் அத்தனை வரல. பார்க்கலாம், என்னைக்கா ஒரு நாள் ஒரு காலம் வரும். நீங்க அவங்க கேக்குறப்போ நீங்க அவைலபிள், நீங்க கேக்குறப்போ அவங்க பண்றாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வரலாம். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo durable exterior paint with Duro color technology. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.